தெரியும் இல்லையாமா, வீர சிவாஜி அப்படின்லாம் நம்ம அவரை சொல்லுவோம். அவர் மகாராஷ்டிரத்தை ஆண்டு கொண்டிருந்த காலம். அப்ப அவர் சிவாஜி வந்து வீரம், எதையும் எதிர்கொள்ளும் திறமை, உறுதி, நிலை குலையாத ஒரு தன்மை, ரொம்ப எல்லாத்திலையும் சிறந்து விளங்கியவர். ஒரு நாள் அவர் வந்து காட்டுக்கு வேட்டையாட போனார். அன்னைக்கு ஒரு மிருகம் கூட கண்ணில் படலை. ரொம்ப தூரம் கண்ணு கட்டிய தூரம் பார்க்குற ஒரு மிருகம் கூட கிடைக்கல. சிவாஜிக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. இந்த காட்டில் திரும்பி பக்கம்லாம் சிங்கம், புலி, கரடி, மான்லாம் இருக்குமே, ஒன்று கூட காணாமே, இன்னைக்கு சண்டை போட்டுன்னு இருக்குமே அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் காட்டில் சுற்றினாக்க அங்கே ஒரு நதிக்கரை பூச்சி, அதில் தண்ணி கைகாலெலாம் அலம்பிட்டு தண்ணி குடிச்சுட்டு இருக்க. அந்த ஆத்தங்கரையில் பல ஓலைச்சுவடிகள் மிதந்து வருது. அதை பார்த்துட்டு இந்த ஓலைச்சுவடியை எடுத்து பார்க்குற. அது வந்து அழகா மகாராஷ்டிர மொழியில் எழுதியிருந்த அற்புதமான கவிதைகள்லாம் அதில் எழுதப்பட்டிருந்தது. அப்போ அந்த ஓலைச்சுவடியெல்லாம் படிச்சுட்டு அதை கொஞ்சம் கையில் எடுத்துட்டு குதிரையை அந்த ஓலைச்சுவடி வந்த பக்கம் அந்த குதிரையை அவர் அந்த பக்கமாக செலுத்தி அந்த பக்கமாக போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அவருக்கு இன்னும் ஆச்சரியம், பயங்கரம். அங்கே ஒரு மர நிழல்ல ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்கார். அவர் ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கார். அவரை சுற்றி சிங்கம், புலி, கரடி, பாம்பு, எல்லாம் கொடூரமான விலங்குகள்லாம், மான்கள், பசுக்கள் எல்லாம் பக்கத்துலேயே உட்காந்துருக்கு. எல்லாம் அப்படியே அசையாமல் உட்காந்து கேட்டுருக்கு. அப்படியே அதை பார்த்தோன்னே ஆடி போயிட்டார். மனிதர்களே வந்து மிருகங்களை போல ஒவ்வொருக்கரும் அடிச்சுக்கிற காலத்தில் கொடிய விலங்குகள்லாம் தன்னுடைய பகையை மறந்து இப்படி உட்கார்ந்துருக்கே, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டு இந்த கானம் பாடிக்கொண்டிருந்த அந்த காட்டு விலங்குகளே தன் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க இந்த ஞானியை பார்த்து அவரே பார்த்து அசந்துட்டார். இந்த மகா பக்தரோட காலில் விழணும்னு சொல்லி நினச்சிட்டு திரும்புகிற அடுத்த செகண்ட் அவர் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்க, ஐயோ நம்ம வாட்டு நடுவில் போனோன்னா இந்த விலங்கு கூட்டம் வந்து நம்மளை மேலே பாஞ்சுடுத்துன்னு என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு நம்ம தனியாக அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். தினமும் அந்த பக்கம் போகிறார். இதே மாதிரி எல்லா மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி, நாய், மான், புலி, எல்லா சகல மிருகங்களும் அப்படியே சுற்றி ஒரு பாம்பு எல்லாம் உட்காந்துருக்கு, பறவைகள் எல்லாம் உட்காந்துருக்கு. அவர் ஏதோ ராமநாமம் ஏதோ சொல்கிறார். இந்த கண்களில் தண்ணீர் வர எல்லாம் கேட்டுட்டு மரம் இலைகள் கூட அசையலையாம், அவ்வளோ கேட்க அமைதியாக இருக்கான். இப்படி ஒரு இசையை கேட்டது இல்லையே அப்படின்னு இந்த மன்னர் வந்து சிவாஜி வந்து மறந்துட்டார். இப்படி தானும் அந்த இடத்துல உட்காந்து கேட்டுட்டு திரும்பி வந்துடுறார். இப்படியே ஒரு நாளைக்கு தினமும் போகிறார். பார்க்க முடியல இந்த குருவை, இந்த முனிவரை பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிறார். அதனால் இருந்தாலும் சரி தினமும் போயிட்டே இருக்கார். ஒரு நாளைக்கு இந்த முனிவர் தனியாக உட்காந்துட்டு இருக்கார். அன்றைக்கி தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ இந்த முனிவரை வணங்கி, என்னை குருவாக நீங்கள் ஏற்றுக்கணும், எனக்கு உங்களோட அடியனாக ஏற்றுக்கணும், குரு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிற. அப்போ அந்த ஞானி வேறு யாரும் இல்லை, சமர்த்த ராமதாசர் என்பதை சிவாஜி அறிஞ்சுட்டார். அவர் வந்து தகுதி உள்ளவர்கள் மட்டும்தான் உள்ளவர் வந்து உபதேசம் கேட்கும்போது நம்ம மறுக்கக்கூடாது, உபதேசம் செய்ய வேண்டாம். அப்போ சமர்த்த ராமதாசர் என்ன பண்ணுறார், தன்னோட சீடனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ராம மந்திரத்தை இனிய இசையிட பாட கற்றுக் கொடுத்தார். ஒரு நாளைக்கு அவரும் குருவை சீடனாகிட்டார். ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அப்போ சிவாஜி ஒரு நாளைக்கு கொஞ்சம் படையுடன் சமர்த்த ராமதாசர் இருக்கிற மாவுலிங்கிற நகரத்துக்கு போய் கொண்டிருந்தார். அப்போ இந்த தகவலை அறிந்த முகலாய் மன்னர் அவுரங்கசீப் என்பவர் பெரிய படையோடு இந்த சிவாஜி பிடிக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கார். படையோடு அங்கே வர. அப்போ சிவாஜி காட்டிலே ஒரு இடத்துல முகாம் போட்டுட்டு தங்கி பயணத்தை தொடரான முகாம் போட்டு உட்கார்ந்துருந்தார், திட்டமிட்டிருந்தார். காட்டில் அங்கங்கே படை வீரர்கள் தங்கி இருந்தார்கள். சிவாஜி மட்டும் தன்னுடைய தனிமையை சற்று விரும்பி தள்ளியே கூடத்தை அமைத்திருந்தார். சமர்த்த ராமதாஸ் சொல்லி கொடுத்தார். ராமநாம மந்திரத்தை வந்து சொல்லி இசையுடன் பாடிக்கொண்டிருந்தார். இப்போ அவுரங்கசீப்போட படை வந்து சிவாஜியின் படையை சுற்றி வளைத்து கொண்டது. எதுவும் தெரியாது சிவாஜி மன்னரும் தன்னை மறந்த நிலையை ராமநாமத்தை சொல்லியிருந்தார். சிவாஜி எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற நிலையில் பார்க்குறப்போ காட்டில் இருந்த எங்கேயோ இருந்த குரங்கு கூட்டங்கள், கோடிக்கணக்கான குரங்குகள் சிவாஜி மன்னரின் படைகளுக்கு உதவியாக
இந்த முகலாய் பேரரசர் அவுரங்கசீப்போட படையோடு பாய்ந்து அவளை விரட்டி அடிச்சிருது. முகலாய் படை திகைத்தது. இவ்வளோ பெரிய வானர் கூட்டம் எங்கேருந்து வந்தது? அப்படியே முகலாய் பேரரசர் படை சிதறி போய் சின்ன பின்னமாக ஓடி போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவர் சிவாஜிக்கு விஷயம் தெரிஞ்சுது. ஆஞ்சநேயர் என்னை காப்பாற்றி இருக்கிறார் என்று உணர்ந்தார். ஆனால் விடிந்தும் முடியாதுமா சிவாஜி நேர சமர்த்த ராமதாசரை தரிசித்து நடந்தெல்லாம் சொன்னார். அதே சமயம் அவுரங்கசீப்பு நடந்தெல்லாம் அறிந்து மன்னிப்பு கோரி சிவாஜிக்கு ஓலை அனுப்பினார். இது சமர்த்த ராமதாசரின் மகிமையை விளக்கும் ஒரு கதை. சிவாஜி மன்னரின் அரண்மனையில் நடந்த ஒரு கதை இதுவும். ஸோ சிவாஜி மன்னரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான ஒரு கதை. ஓகே. ஸோ ராமநாம சொன்னால் என்ன கிடைக்கும்? கட்டாயம் நம்மளை கடவுள் கைவிட மாட்டார்.